وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا بني آدم قد أنزلنا عليكم لباسا يواري سوآتكم وريشا. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من كبر. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் நிலவட்டுமாக. அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள், சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து இஸ்லாமிய பெருமக்கள் மீது நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் எந்த நோக்கத்திற்காக லட்சியத்திற்காக படைத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தையும் லட்சியத்தையும் குறிக்கோளாக கொண்டு இந்த உலகத்திலே வாழ்கின்ற காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற வேளையிலும் ஈமானோடு மரணிக்கின்ற நல்ல வாய்ப்பினை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டுமென இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தனை செய்தவனாக இன்றைய ஜும்மாவுடைய உரைக்கு வருகிறேன். இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், சௌபும் நிஅமத்தும் மின் அல்லாஹ். அதாவது ஆடை என்பது அல்லாஹ்வின் அருளை சார்ந்தது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்காக எத்தனையோ விதமான உபகாரங்களை உதவிகளை செய்து கொண்டிருக்கிறான். எத்தனையோ விதமான அருட்கொடைகளை நமக்கு நல்கி கொண்டிருக்கிறான். அந்த அருட்கொடைகளில் ஆகச் சிறந்தது என்னவென்று சொன்னால் நாம் அணியக்கூடிய ஆடைதான். ஆடையில்லா மனிதன் அரை மனிதன் என்று சொல்வார்கள். எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பாக ஆடை அவசியம். ஆடை இல்லாமல் நம்மால் இந்த உலகத்திலே வெளியிலே சுற்றி திரிய முடியாது. பரஸ்பரம் யாரோடும் பேசிக்கொள்ள முடியாது. அந்த ஆடையில்தான் நம்முடைய மான மரியாதை அத்தனையும் அடங்கியிருக்கின்றன. இந்த ஆடையை பற்றி அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்கின்ற பொழுது நமக்கு சொல்லி காட்டுகிறான். யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே, கது அன்சல்னா அலைக்கும் லிபாசன் இவாரி சௌஆத்திக்கும், உங்களுடைய மானங்களை மறைத்துக் கொள்வதற்காக நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஆடையை இறக்கி இருக்கிறோம். வரீஷா, அந்த ஆடையை நீங்கள் அணிவதன் மூலமாக உங்களுக்கு அலங்காரம் கிடைக்கிறது. இந்த உலகத்துடைய தட்பவெட்ப நிலையில் உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அந்த ஆடை என்ன செய்கிறது? பயன்படுகிறது. இப்படி இந்த ஆடை இந்த மனிதனுக்கு எல்லா வழிகளிலும் என்ன செய்கிறது? உதவி செய்கிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆடையை இந்த மனிதனுக்காக வேண்டியே படைத்திருக்கிறான். இந்த மனிதன் அல்லாத வேறு எவரும் இந்த ஆடை என்ன செய்வதில்லை? பயன்படுத்துவதில்லை.
மனித சமுதாயத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் இந்த ஆடைக்கு சொந்தக்காரர்களாக, இந்த ஆடை அணியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆடையை பற்றி சொல்கின்ற பொழுது நமக்கு என்ன சொல்கிறான்? ஆடை உங்களுக்கு மேனியை மறைக்கிறது, தட்பவெட்ப நிலையில் உங்களை பாதுகாக்கிறது. எவ்வளவு உயர்ந்த ஆடை நீங்கள் அணிந்தாலும் உங்களிடத்தில் அகம்பாகம் வந்துவிடக்கூடாது, ஆணவம் வந்துவிடக்கூடாது, செருக்கு வந்துவிடக்கூடாது. ஆடை எந்த உயர்ந்த நிலையில் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மிகச்சிறந்த ஆடை என்னவென்று சொன்னால் வலிபாசு தக்குவா தாலிக்க ஹைர், இரையச்சம் என்று சொல்லப்படுகிற ஆடை தான் எல்லாவற்றையும் விட சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்தில் இந்த தக்குவாவை பற்றி இறைவன் சொல்வதற்கு காரணம், அந்த தக்குவாவை இரையச்சத்தோடு ஒப்பிட்டு சொல்வதற்கு காரணம், நம்மிடத்தில் இரையச்சம் இல்லை என்று சொன்னால் நம்மிடத்திலே கர்வம் வந்துவிடும். ஒரு மனிதன் உயர்ந்த ஆடை அணிந்திருக்கிறான், அந்த ஆடை அணிந்து கொண்டு வெளியிலே செல்கின்ற பொழுது அவனை விட தாழ்வான ஆடை அணிந்திருக்கக்கூடிய ஒருவனை பார்க்கின்ற பொழுது, உன்னை விட நான் உயர்ந்தவன், நான் உயர்ந்த ஆடை அணிந்திருக்கிறேன், உயர்தரமான ஆடை அணிந்திருக்கிறேன், இந்த ஆடையினுடைய விலை என்ன தெரியுமா என்று கேட்டு அந்த மனிதனை தாழ்நிலைக்கு கொண்டு போய்விடக்கூடாது, பிற மனிதனை தாழ்வாக நினைத்துவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். வலிபாசு தக்குவா தாலிக்க ஹைர், ஆடைகளிலேயே மிகச்சிறந்த ஆடை இரையற்று என்று சொல்லப்படுகிற ஆடை தான் மிகச்சிறந்த ஆடை என்று என்ன செய்கிறான்? சொல்லி காட்டிவிட்டு சொல்கிறான், மின் ஆயாத்தில்லாஹி லஅல்லஹும் யதக்கரூன், அவர்கள் புரிந்து கொள்வதற்காக, உணர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எதை செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை சொல்லி காட்டுகிறான். யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, அதாவது உங்களுடைய தாய் தந்தையர்களை எப்படி ஷைத்தான் சுவனத்திலிருந்து வெளியேற்றினானோ, வெளியேற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டானோ, அதுபோல முயற்சிகளை உங்களுக்கு மத்தியிலே ஷைத்தான் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம், உங்களை குழப்பத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், என்று அணுகுமா லிபாசகுமா லி யுரியகுமா சௌஆத்திகுமா, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் என்ன செய்தான்? அல்லாஹ் தஆலா படைத்தான். படைத்தவர்களுக்கு சுவனத்திலே ஒரு சிறந்த வாழ்க்கையை கொடுத்திருந்தான். ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டிருந்தான், ஒரே ஒரு நிபந்தனை. அந்த நிபந்தனை என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு மரத்தை காட்டி, இந்த மரத்துக்கு பக்கத்தில் கூட நீங்கள் போகாதீர்கள் என்று என்ன செய்தான்? அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? ஒரு கட்டளை பிறப்பித்திருந்தான். ஷைத்தான் என்ன செய்தான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சென்று, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சென்று அவர்களை எந்த அளவுக்கு தன்னுடைய வழிக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு வழிக்கு கொண்டு வந்து அந்த மரத்துக்கு பக்கத்திலே சென்று அந்த கனியை உண்ணுவதற்குண்டான முயற்சியை ஷைத்தான் மேற்கொண்டான். அந்த ஷைத்தானுடைய முயற்சி பலித்து போனதன் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இயற்கையிலே ஒரு ஆடை அணி கொடுத்திருந்தான். அந்த ஆடை இயற்கையோடு இருந்தது. இந்த கனியை உண்டதின் காரணமாக, அந்த கனியை புசித்ததின் காரணமாக அவருடைய ஆடை செய்தது அப்படியே கலந்து போய்விட்டன. அப்படி கலட்டியதன் மூலமாக அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்தார்கள்? சுவனத்தில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா, உங்களை ஷைத்தான் குழப்பத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். எப்படி ஆதம் ஹவ்வாவை குழப்பத்தில் ஆழ்த்தி அவர்களை சூழத்திலிருந்து வெளியேற்றினானோ அது போன்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துவிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். ஃபதல்லாஹுமா பிகுரூரின், அந்த ஷைத்தான் அந்த இருவரையும் எந்த அளவுக்கு மனதை மாற்றி அவர்களை குழப்பத்தில் ஆற்றி அவர்களுக்கு எந்த அளவுக்கு மனமாற்றம் செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு மனமாற்றம் செய்து அவர்கள் தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்தான். அதன் மூலமாக அந்த இருவரும் அந்த மரத்தின் பக்கத்திலே சென்று என்ன செய்தார்கள்? அந்த கனியை உண்டார்கள். அவருடைய அந்த மறைவிடம் அப்படி வெளிப்பட்டது. சுவனத்துடைய இலை தலைகளை கொண்டு தன்னுடைய மானத்தை மரியாதை மறைக்க முற்பட்டார் என்று அல்லாஹ் தஆலா மிக அழகாக சொல்லி காட்டுறார். இன்றைக்கு நாம் உலகத்திலே பார்க்கிறோம், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுக்கு ஆடையை கொடுத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு பெண் சமுதாயம் அதிகமான முறையிலே ஆடை இல்லாமல் நடப்பதை பார்க்கிறோம். அரைகுறையான ஆடையை உடுத்துக்கொண்டு நடப்பதை பார்க்கிறோம். பெண் சமுதாயத்தை அந்த அளவுக்கு கேவலமான முறையில் இந்த உலகத்திலே
நடத்துகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அப்போ சைத்தான் என்ன செய்கிறான்? இதன் மூலமாக அவர்களை சூழத்திலிருந்து வெளியேற்றி நிரந்தரமான நரகத்திற்குண்டான வழியை இந்த சைத்தான் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும். அப்போ ஆடை என்பது இந்த மனித சமுதாயத்திற்கு முக்கியமான ஒரு ஆடை. அந்த ஆடை அணிகின்ற பொழுதுதான் இந்த மனிதனுக்கு மான மரியாதையெல்லாம் ஏற்படுகின்றது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குரிய அந்த ஆடை எதுவோ அந்த ஆடையை சிறந்த முறையை உடுத்து கொண்டு நடக்கின்ற பொழுதுதான் அவர்களுக்கு எல்லா விதமான மரியாதை கிடைக்கிறது. அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா செய்திருக்கிறான், இந்த ஆடையை படைத்திருக்கிறான் என்று திருமறை குர்ஆனில் நமக்கு நினைக்கிறான் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதுபோல பள்ளிவாசலுக்கு நாம் வருகின்ற பொழுது நல்ல இருக்கின்ற ஆடையிலே மிகச்சிறந்த ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். அழுக்கான ஆடை உடுத்துக்கொள்ளக்கூடாது. அழுக்காக இருந்தால் அந்த ஆடையை துவைத்து கொண்டு சுத்தமாக வர வேண்டும். சுகாதாரமான முறையிலே பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனம் சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்கிறான்? யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே, ஹுது ஜீனத்துக்கு இந்த குள்ளி மஸ்ஜித், ஒவ்வொரு மஸ்ஜிதிலையும் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் என்ன செய்யுங்கள்? அலங்காரத்தை கடைபிடியுங்கள். அலங்காரம் என்று சொன்னால் என்ன? பள்ளிவாசலை சுத்தமாக வைத்திருப்பது, அந்த பள்ளிவாசலுக்கு வருகின்றவர்கள் நல்ல சிறந்த முறையில் ஆடை அணிந்து வருவது, சுத்தமாக வருவது, சுகாதாரமாக வருவது, இதெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் கட்டாய கடமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா பனி ஆதம, ஆதமுடைய மக்களே, ஹுது ஜீனத்துக்கு இந்த குள்ளி மஸ்ஜித், ஒவ்வொரு பள்ளிவாசலில் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆடையை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அந்த ஆடையின் மூலமாக நறுமணம் பூசிக்கொள்வதன் மூலம் உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுங்க. ஆனால் எந்த ஆடை உடுத்தாலும் அந்த ஆடையின் மூலமாக நம்முடைய உள்ளத்திலே தற்பெருமை வந்துவிடக்கூடாது, கர்வம் வந்துவிடக்கூடாது. அப்படி கர்வம் வந்தது என்று சொன்னால் நாம் செய்கின்ற எல்லா அமல்களுமே பாழாகி போய்விடும். அதனால் எந்த ஆடை உடுத்தாலும் சரி, உயர்ந்த ஆடையோ தாழ்ந்த ஆடை, உங்களுடைய தகுதிக்கு தகுந்தாப்புள் எந்த ஆடை உடுத்தாலும் இஸ்லாம் அதை மறுக்கவில்லை, அதை வரவேற்கிறது. ஆனால் ஆடையின் மூலமாக பிறரை தாழ்வாக ஒருபோரும் கருதிவிடக்கூடாது, பிறரை தாழ்நிலைக்கு ஒருவரை தள்ளிவிடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி சொல்கிறார்கள். லா யன்லுரு இலா மன் ஜர்ர தௌபஹு குயலாக, எவனொருவன் ஆடை அணிந்து கொண்டு அதாவது மக்களுக்கு மத்தியிலே பெருமடிப்பதற்காக நடக்கிறானோ அவனை அல்லாஹ் தஆலா ஏறிட்டும் பார்க்க மாட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய பார்வை நமக்கு வேண்டுமா? நல்ல ஆடை உடுத்துக்கொள்ளுங்கள். அந்த ஆடையின் மூலமாக யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள், யாரையும் தாழ்வாக எண்ணிவிடக்கூடாது. எல்லோருக்கும் எல்லா விதமான வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா வழங்கியிருக்கார் என்று சொன்னால் அந்தந்த வாய்ப்புகளுக்கு தகுந்தாப்புல அவர்கள் ஆடை உடுத்துக்கொள்வதிலே எந்த விதமான குற்றமும் கிடையாது. ஒன்றே ஒன்றுதான், தற்பெருமை அகம்பாவம் நம்மிடத்திலே வந்துவிடக்கூடாது. அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமில்லாமல் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், முன்னொரு காலத்திலே ஒரு மனிதன் இருந்தான். அவன் என்ன செய்தான் தெரியுமா? எஜுரு இசாரஹு, அவன் தன்னுடைய ஆடை அணிந்து கொண்டு அப்படியே தரையில் இழுக்கு வண்ணமாக பெருமை பீத்துவதற்காக, மக்களை எல்லாம் தாழ் நிலையிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, நான் மட்டும்தான் உயர்ந்தவன், என்னிடத்தில் உயர்தரமான ஆடை இருக்குது என்று காட்டிக்கொள்வதற்காக என்ன செய்தான்? தன்னுடைய ஆடை அப்படியே தரையில் இழுத்த வண்ணமாக வந்து கொண்டிருந்தான். அதன் மூலமாக ஹசஃபல்லாஹு பிஹி, அவனை அல்லாஹ் தஆலா பூமியிலே அப்படி அழுந்தச் செய்தான், பூமி பிளந்து உள்ளே போனான். அது மட்டுமில்லாமல் ஃபஹுவ யத்தஜல்லலு ஃபில் அர்லி இலா யௌமில் கியாமா, கியாம நாள் வரைக்கும் அந்த பெருமை கொண்டு ஆடை அணிந்ததன் காரணமாக அந்த மனிதனை செய்வான் அப்படியே பூமியிலே அழுந்திக் கொண்டே இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற அந்த செய்தியை பார்க்கிறோம். அப்போது ஆடை நாம் உடுத்துக்கொள்ளணும் சொன்னால் நம்முடைய உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உடுத்துக்கொள்ள வேண்டும், எவ்வளோ சைஸோ அந்த சைஸுக்கு தகுந்தாமல் உடுத்துக்கொள்ள வேண்டும். அதல்லாமல் சில பேர்களை பார்க்கிறோம் அப்படியே கரண்டிக்கு கீழே அப்படி தரையில் இழுத்துக்கிட்டே போகும். இந்த மாதிரியெல்லாம் ஒரு இஸ்லாமை செய்யக்கூடாது. அப்படி ஆடையை தரையில் இழுத்து வண்ணமாக இருக்கும் என்று சொன்னால் அங்கே என்ன வந்து விடுகிறது? அகம்பாகம் வந்து விடுகிறது, பெருமை வந்து விடுகிறது, கர்வம் வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட கர்வத்திற்கு இஸ்லாத்தில் ஒருபோதும் இடமில்லை. அப்படிப்பட்ட செயலை எவன் செய்கிறானோ அவன் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகிறது. அல்லாஹ் தஆலா அவனை வெறுக்கிறான். ஏனென்று சொன்னால் அத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் தராமல் இந்த உலகத்தில் எந்த ஒன்றையாவது நாம் பயன்படுத்த முடியுமா? எல்லாம் அல்லாஹ் தந்தது தான். அத்தனை பெருமையும் இறைவனுக்கு சொந்தமானது. அப்படி இறைவனுக்கு சொந்தமான ஒன்றை அந்த பெருமை நாம் கையில் எடுத்து கொள்ளக்கூடாது. அப்படி கையில் எடுத்தோம்னு சொன்னால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான்? மறுமையிலே கடுமையாக தண்டிப்பான் என்கின்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம்.
அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மஞ்சர்ர சௌபஹு குயலா, எவனொரு பெருமைக்காக என்ன செய்கிறான், ஆடை உடுத்துக்கொள்கிறானோ, லம் யதுருல்லாஹு இலைஹி யௌமல் கியாமா, கியாமத்தினால் அல்லாஹ் தஆலா நினைச்சான் அவனை பார்க்கவே மாட்டானா. பெருமைக்கு என்ன செய்யறான், வேட்டியை உடுக்கிறான், பேண்டை உடுக்கிறான், அப்படியே தரையில் இழுக்கிறது, தரையில் உள்ள குப்பை மண் எல்லாம் இழுத்துக்கிட்டே போகிறத நாம் பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம அன்றாடம் காணுகின்ற காட்சி. இதெல்லாம் ஒரு இஸ்லாமிய செய்யக்கூடாது. ஒரு இஸ்லாமிய செய்கின்ற பொழுதுதான் அவன் மீது அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகுது. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள், சொல்கிறார்கள், எவன் ஒருவன் பெருமைக்காக தன்னுடைய ஆடையை கீழங்கியை அப்படியே தரையில் இழுக்கொண்டமா இருக்கிறானோ அவனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இஸ்லாத்தினுடைய முதல் ஹலீஃபா, முதல் ஜனாதிபதி, அவர்கள் என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னஹத ஷிக்க இஸாரி யஸ்தர்ஹி, என்னுடைய கீழங்கினுடைய 2 ஓரத்தில் ஏதாவது ஓரத்தை நான் பிடிக்காத வரைக்கும் அந்த ஆடை அப்படியே தரையில் இழுத்து செல்கிறது. ஏன்னு சொன்னால் அவர்கள் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்க, அவர்களுக்கு அதிகமான உடம்பு கிடையாது, ஒல்லியாக இருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு போடும்போது அந்த கீழங்கி ஏதாவது ஒரு இடத்துல பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, பிடிக்கலன்னா அப்படி கீழே விழுந்துடும். அதான் சொல்கிறாங்க, இன்னகத ஷக்க இசாரி, என்னுடைய வேட்டியினுடைய 2 ஓரத்தில் ஏதாவது ஓரத்தை நான் பிடிக்காத வரைக்கும் அது கீழே போகிறதே. இப்போ எனக்கும் அல்லாஹ்வுடைய பார்வை கிடைக்காதா? எப்படிப்பட்ட கேள்வி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து கேட்கிறார்கள். அவருடைய இபாதத்து அந்த அளவுக்கு உயர்ந்த இபாதத்து. அபூபக்கர் சித்தியல்லாஹு தஆலா தர்மம், அவருடைய அத்தனை அமல்களும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொர்க்கத்துக்குரியவர்கள் முத்திரை குத்தப்பட்டவர்கள். அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் இப்படி செய்கிறேனே, எனக்கு அல்லாஹ்வுடைய பார்வை கிடைக்குமா என்று கேட்டதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லஸ்த மிம்மன் யஸ்னஉல் குயலா, நீங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது, நீங்கள் பெருமைக்காக நடக்கலை, உங்களுக்கு பிடிக்கலைன்னா உளுந்து போகுது, அவ்வளோதானே, அதை விட்டுருங்கன்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த செய்தியை நாம் என்ன பார்க்கிறோம். அப்போ என்ன செய்யக்கூடாது, பெருமைக்காக என்ன செய்யக்கூடாது, இந்த உலகத்திலே நாம் நடந்து கொள்ளக்கூடாது. வாட்சி கட்டு, மோதிரம் போடு, வெள்ளியில் மோதிரம் போடு, எது வேணாலும் போடு, ஆனால் பெருமை வந்துடக்கூடாது, அகம்பா வந்துடக்கூடாது. உன்னோட நான் பெரியவன், எனக்கு எவ்வளோ வசதி இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ அழகாக இருக்குன்னு தெரியுமா, அந்த மாதிரி எண்ணம் கடுகளவு இருந்தால் நாம் சொர்க்கத்துக்கு போக முடியாது. சொர்க்கத்துக்கு என்ன, அல்லாஹ்வுடைய பார்வை அவனுக்கு கிடைக்காது என்று அழகான முறையிலே சொல்லி காட்டுது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத்த, சொர்க்கத்திலே நுழைய முடியாது யார் தெரியுமா, மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால் தர்ரத்தின் மின் கிபர், பெருமையிலிருந்து ஒரு கடுகளவு, ரொம்பலாம் வேண்டாம், ஒரே ஒரு சின்ன கடுகளவு பெருமை உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் சொர்க்கத்திற்கு போக மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். அப்படி சொல்கின்ற பொழுது ஒரு மனிதர் கேட்கிறார்கள், இன்ன ரஜுல யஹிப்பு ஐ யக்குன சௌபுஹு ஹசனன் ஒனாலு ஹசனா. அப்போ அல்லாஹ்வின் தூதரே, பெருமைன்னு சொல்கிறீங்களே, ஒரு மனிதன் விரும்புகிறான், அவனுடைய செருப்பு அணிகிறது, அழகான செருப்பு அணின்னு விரும்புகிறான், அழகான ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும்னு விரும்புகிறான், அப்போ இதெல்லாம் பெருமையிலே சேருமா என்று கேட்டதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹு அழகானவன், ஸ்டைலானவன், அல்லாஹ் ஸ்டைலானவன், அவன் ஸ்டைலை விரும்புகிறான், அழகை விரும்புகிறான். பெருமைனா என்ன தெரியுமா, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அல் கிப்ரு பத்ரில் ஹக்கு, உண்மையை மறுக்கிறது. உண்மையை ஒன்று சொல்லப்பட்டால் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளணும். கமத்து நாசு, மக்களை புறக்கணிப்பது, மக்களை தாழ்வாக நினைப்பது, இதுதான் பெருமைக்குரிய அடையாளம் என்று 2 விஷயங்களை சொன்னார்கள். அந்த 2 விஷயம் என்ன, பத்ருல் ஹக்கு, உண்மைக்கு மாறா நடக்குது. உண்மையை சொன்ன ஒருத்தன் தப்பாக நடக்கிறான், இப்போ இப்படி நடக்கக்கூடாது, இது அல்லாஹ்வோட தூதன் தடுத்துருக்கிறாங்க, இதுதான் உண்மை, நீ செய்கிறது பொய், நீ செய்கிறது பாத்திலானது சொன்னால் அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் பிடிச்ச மயிலுக்கு தான் 3 கால் அப்படின்னு எவன் இருக்கிறானோ அவன்தான், அவனுடைய உள்ளத்திலே தான் கிபிர் இருக்கிறது, பெருமை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இந்த உலகத்தில் நான் வாழுகின்ற பொழுது நம்முடைய ட்ரெஸ் அழகாக இருக்கலாம், நம்முடைய முடி அழகாக இருக்கலாம், நாம் போட்டிருக்க ஒவ்வொரு அழகாக இருக்கிற விரும்புவது தப்பு கிடையாது, பெருமை மட்டும் வந்து விடக்கூடாது. அதுக்கு அழகு இருக்க சொல்லிக்கிட்டு ஹேர் ஸ்டைலுங்கிற பேரில் குரங்கு மாதிரி முடி வெட்டது, முள்ளம்பாரி மாதிரி முடி வெட்டது, ஒரு பக்கத்தில் முடியை வெட்டிக்கிட்டு நடுவில் மட்டும் வைக்கிறது, குரங்கு மாதிரி வச்சு அப்புறமா காண்டாமிருக மாதிரி முருகை, இந்த மாதிரிலாம் இஸ்லாத்தில் கூடவே கூடாது. இந்த மாதிரி கட்டிங்கெல்லாம் இஸ்லாத்தில் கூடவே கூடாது. இஸ்லாம் நமக்கு என்ன வழிமுறையை தந்திருக்கு, உன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்கு ஒரு வரமுறையை தந்திருக்கிறது. அந்த வரமுறைக்கு உட்பட்டு நாம என்ன செய்யலாம், நம்மை நாமே அலங்கரித்து கொள்ளலாம். எப்படி அலங்கரித்தாலும்
மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அந்த அலங்கரிப்பிலே நம்மிடத்திலே அகம்பாவம் பெருமை வந்துவிடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அப்போ நம்ம ஸ்டைலாக இருக்கிற எந்த தப்பும் கிடையாது. சுத்தமாக இருங்க, சுகாதாரமாக இருங்க, நறுமணம் பூசிக்கொள்ளுங்க, எல்லாமே அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்று தான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிபாசுல் மராத்தி, அதாவது பெண்களுடைய ஆடை பற்றி நாம் பேசியாக வேண்டும். இன்றைக்கி நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் அந்த அளவுக்கு மோசமாக எல்லாம் இல்லை, ஓரளவு நல்லா தான் இருக்கிறாங்க. எல்லாருமே இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆடை முறைகளை கடைபிடித்து தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆடையை நாம் உடுத்திருந்தாலும் நம்முடைய உள்ளத்திலே ஷைத்தான் குடிகொண்டிருக்கிறான். அந்த ஷைத்தான் நம்மளை எப்பொழுதும் கெடுக்கலாம். அதற்கெல்லாம் மேலாக எந்த ஆடை உடுத்திருந்தாலும் அதற்கெல்லாம் மேலான ஆடை லிபாசு தக்குவா, இரையச்சம் என்கின்ற அந்த ஆடையை நாம் என்ன செய்யணும், கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அந்த இரையச்சம் ஒன்று மட்டும்தான் நம்மை தவறான வழியிலிருந்து பாதுகாக்கும். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அகலில் நார், அதாவது இரண்டு சமுதாயம், இரண்டு பிரிவினர் இருக்கிறார்கள், அந்த இரண்டு பிரிவினரும் நரகத்துக்குரியவர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், லம் அரகுமா, நான் அதை பார்க்கல. ரெண்டு பிரிவினர் இருக்கிறாங்க, அந்த ரெண்டு பிரிவினரும் நரகத்துக்குரியவர்கள், ஆனால் அதை நான் வாழ்கின்ற காலத்தில் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், கௌமுன் மாகும் சியாத்து க அதினாபில் பக்கரி, அதாவது மாட்டினுடைய வாளுடைய அந்த நீளத்துக்கு சாட்டை கையில் வைத்திருப்பார்கள். ஒரு கூட்டம், எப்படிப்பட்ட கூட்டம் தெரியுமா, மாட்டினுடைய வால் அளவுக்கு நீளமான சாட்டை வைத்துக்கொண்டு போகிற வாரங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டே தொல்லை கொடுத்துட்டே இருப்போம். இன்றைக்கு ஆட்சியாளர் கூட சொல்லலாம், யாரெல்லாம் மனித நேயத்துக்கு புறம்பாக நடக்கிறார்களோ, யாரெல்லாம் அநியாயம் நடக்கிறார்களோ, யாரெல்லாம் கடுமையான காட்டு மிராண்டி தனமாக ஆட்சி செய்கிறார்களோ அத்தனை பேர்கள் இது குறிக்கும். அல்லாஹ்வின் தூதர் அந்த அளவு தான் சொல்கிற கௌமுன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், மாகும் சியாத்துன் க அதினாபில் பக்கரி, மாட்டினுடைய வால் அளவுக்கு மிகப்பெரிய சாட்டை வைத்துக்கொண்டு போகிற வார மக்களையில் அடித்து கொண்டு இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர், இந்த ஆள் எங்கே இருப்ப, இந்த கூட்டம் எங்கே இருக்கும், நரகத்தில் இருக்கும். அடுத்தபடியாக சொல்கிறார்கள், இவன் இசாவுன் காசியாத்துன் ஆரியாத்துன், இன்னும் சில பெண்கள் இருக்கார்கள், அவர்கள் டிரான்ஸ்பரண்டான ஆடை உடுத்திருப்பாங்க, ஆடை உடுத்திருப்பாங்க, ஆனால் அது உடுத்த மாதிரி இருக்காது. முப்பரிமாணங்கள்லாம் வெளியே தெரியும், அவருடைய உள் அழகெல்லாம் வெளியே தெரியும், ஆடை தான் உடுத்திருப்பாங்க, அந்த ஆடை எப்படி இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக அப்படி தெளிவாக தெரியும், அப்படி பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி ஆடை உடுத்து. அப்படிப்பட்ட ஆடை உடுக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், பரவலாக பார்க்குறோம். ஆடை உடுக்கிறங்கிற பேரில் ஏதோ ஒன்றை உடுத்துக்கொண்டு பிற ஆடவர்களை கவர வேண்டும் என்பதற்காக, பிற ஆடவர்களை சுண்டி இழுக்க வேண்டும் என்பதற்காக நடந்து கொள்கின்ற அந்த பெண்களை அந்த பெண்கள் இருப்பார். எப்படி இருப்பாங்க தெரியுமா, முமீலாத்துன் மாயிலாத்துன், அவர்கள் என்ன அப்படி தளிக்கி நடப்பாங்க, ஸ்டூல் போட்டு நடக்கிற மாதிரி பார்க்குறமா. இன்றைக்கி ஹீல்ஸ் வச்ச பெரிய பெரிய செருப்பில் இவ்வளோ நிலத்தில் கீழே உள்ள அந்த காலை பார்த்தா இவ்வளோ பெருசில் இருக்கும், அந்த அளவுக்கு போட்டு நடக்கிற பெண்களையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த நாட்டு பிரஜைகள் கூட அப்படி நடக்கிறது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அப்போ அல்லாஹ்வின் தூதர் 2 பேரை நரகத்தில் பார்த்தேன், அந்த 2 பேருக்கு இங்கே நான் இப்போ பார்க்கல. அந்த 2 பேர் எப்படி இருப்பாங்க, ஒரு கூட்டம் மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்துவார்கள், இன்னொரு கூட்டம் பெண்கள் எப்படி இருப்பாங்க, ஆடை உடுத்தும் அவர்கள் என்ன செய்வார்கள், உடுக்காத மாதிரி போன்று இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்ற, தலை எப்படி இருக்குன்னு தெரியுமா, ரூசுகுன்ன க அஸ்னிமத்தில் புகுத்தில் மாயிலா, அதாவது சாய்ந்து நடக்கக்கூடிய நீண்ட ஒட்டகத்தின் கழுத்து போன்ற அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய தலையை போன்ற ஒரு தலை இருக்கும், இல்லை இப்படி கொண்டை கட்டியிருப்பாங்க, பெருசு பெருசாக கொண்டை கட்டிக்கிட்டு ஹில்ஸ் செருப்பு போட்டுக்கிட்டு அப்படி நடக்கிற பெண்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் முன்னறிவிப்பாக சொன்னார்கள். இன்றைக்கு அதை அப்படியே கண்கூடாக பார்க்கிறோம். அப்போ இதெல்லாம் இஸ்லாத்துக்கு முரண்பான ஒரு செயல். அல்லாஹ்வுடைய அருள் வேண்டுமா, அல்லாஹ்வுடைய அந்த பார்வை நமக்கு வேண்டுமா, இது போன்ற செயல்களை ஒருபோதும் இஸ்லாமிய பெண்கள் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய பார்வை நமக்கு கிடைக்காது. ஏன் பார்வை என்ன, அவர்கள் சொர்க்கத்தில் கூட நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சிலர் சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட பெண்கள் இருக்கிற இந்த 2 பிரிவினர்களும் லா எதுகுலூனல் ஜன்னத்தை, சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள். ஏன், சொர்க்கத்தில் என்ன, ஒலா எஜின ரீககா, அந்த சொர்க்கத்தினை வாடையை கூட நுகர முடியாது. வாடை எப்படி தெரியுமா, எல்லா பக்கமும் அப்படியே சொர்க்கத்துடைய வாடை வீசும், நீண்ட தூரத்துக்கு சொர்க்கத்துடைய வாடை வீசும். அப்படி வீசக்கூடிய அந்த வாடையை கூட இது போன்று நடக்கக்கூடிய பிற ஆடவர்களை கவர வேண்டும் என்பதற்கு நடக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அதுபோல் இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். நாம் நறுமணம் பூசுகிறோம், நாம் ஆண்களுக்கு அது கூடுமானது, பெண்களுக்கும் கூடுமானது தான். ஆனால் பெண்கள் வெளியில் பூசி நடக்கக்கூடாது.
தன்னுடைய கணவனை மகிழ்விப்பதற்காக, கணவனை சந்தோஷப்படுத்துவதற்காக என்ன செய்யலாம்? நறுமணம் பூசிக்கொள்ளலாம். அது இஸ்லாம் சொல்லுகின்றது. ஆனால் இன்றைக்கு பிற பெண்களே பார்க்க வண்டி விட்டு இறங்கணும்னு அடிச்சுட்டு வெளியே போகிறத பார்க்குறோம். அந்த நறுமணம் வீசணுமா? எனக்குன்னு நான் தனியாக ஒரு ஸ்மெல் வச்சுருக்கிறேன். அந்த ஸ்மெல்லை பார்த்து இன்னார் தான் வரணும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டிய அடித்து கொண்டு அழைகின்ற காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் மிக தெளிவாக சொன்னார்கள், ஐயம்மா இம்ராத்துன் இஸ்தாரத்து மர்ரத் அலா கௌமில் யஜிது ரீஹா. எந்த ஒரு பெண்ணாவது வெளியிலே செல்கின்ற பொழுது நறுமணத்தை பூசி செல்கிறாரோ ஃபஹிய ஜானியா, அவர் விபச்சாரிக்கு ஒப்பானவள். ஏன்னு சொன்னால் ஒக்குள்ள ஐனின் ஜானியா, ஒவ்வொரு ஐனுமே என்ன செய்கிறது? கண். அது விபச்சார கண்ணோடு தான் பார்க்கிறது, தப்பான எண்ணம் கொண்டு தான் பார்ப்போம். அப்படி தப்பான எண்ணம் கொண்டு பார்க்கின்ற அளவுக்கு எந்த பெண்ணும் நடந்துவிடக்கூடாது என்பதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனம் செலுத்தி நமக்கு இதை மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ ஆடை என்பது இஸ்லாம் நமக்கு அழகான முறையிலே தந்திருக்கிறது. அந்த ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். அந்த ஆடைகளிலே அணிகின்ற பொழுது நம்மிடத்திலே அகம்பாவம் ஒருபோதும் வந்துவிடக்கூடாது, பெருமை நம்மிடத்திலே தொற்றிவிடக்கூடாது. உள்ளத்திலே பெருமை என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. பெருமை கடுகளவு இருந்தாலும் அந்த நரகத்திற்கு தான் நம்ம கொண்டு செல்லும் என்பதை மிக தெளிவான முறையில் நமக்கு என்ன செய்கிறார் சொல்லிக்கிறார். அதுபோல் ஆணுக்குரிய ஆடை ஆணு தான் அணியணும், பெண்ணுக்குரிய ஆடை பெண்ணு தான் அணியணும். இன்றைக்கி ரியாலிட்டி ஷோங்கிற பேரில் எத்தனையோ காட்சிகள் நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆண் பெண் வேஷம் போடுறது, பெண்ணு ஆண் வேஷம் போடுறது எல்லாம் இன்றைக்கி சர்வ சாதாரணமாக போச்சு. நாம் பார்த்து கேட்டு சிரிக்கிறோம். இஸ்லாம் இதை பற்றி என்ன சொல்கிறது? ஒரு ஆண் அவனுக்குரிய ஆடை எதுவோ அதை தான் அவன் அணிய வேண்டும். ஒரு பெண் அவளுக்குரிய ஆடை எதுவோ அதை தான் அணிய வேண்டும். ஒரு ஆண் பெண் வேஷம் போட்டு நடக்கக்கூடாது, ஒரு பெண் ஆண் வேஷம் போட்டு நடக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஹல்கை மாற்ற பார்க்கிறார்கள். இதன் மூலமாக இந்த சமூகத்துக்கு என்ன சொல்கிறார்கள்? சீரழிவை கொண்டு வருகிறார்கள். இந்த சீரழிவுக்கு இஸ்லாத்தில் இடமே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் மிக தெளிவாக நமக்கு சொன்னார்கள். எப்படி சொன்னார்கள்? லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர் ரஜுல எல்பிஸ் லிபாஸல் மராத்தி. பெண்ணுக்குரிய ஆடை அணியக்கூடிய ஆணை அல்லாஹ் தஆலா லானத்து செய்கிறான், அவனை பழிக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஒல் மரஅத்து தல்பசு லிபசு ரஜுலி, அதாவது ஒரு பெண் ஆணுக்குரிய ஆடை அணிந்து கொண்டு நடப்பதையும் அல்லாஹ்வின் தூதர் வன்மையாக கண்டித்து அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத்து இறங்குகிறது என்று மிக தெளிவாக சொல்லி காட்டு. அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம ஆணுக்குரிய ஆடையை போடுவோம், பெண்ணுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் மார்க்கம் தடை செய்தது. ஆணுக்குரிய ஆடை எதுவோ அதை அவர்களுக்கு கொடுத்து கொள்ளுங்கள், அழகு பாருங்கள். பெண்ணுக்குரிய ஆடை எதுவோ அதை அவர்களுக்கு கொடுத்து அழகு பாருங்கள், அதே தப்பில்லை. அந்த வேஷம் போடுறது, மாறு வேஷம் போடுறது, இதற்கெல்லாம் இஸ்லாத்தில் துளியும் இடமில்லை. ஏன்னு சொன்னால் இதிலெல்லாம் ஷைத்தான் ஊடுருவி நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்வான்? வழிகெடுத்துருவான். அந்த வழிகெடுக்கக்கூடிய வழிகள் எதெல்லாம் இருக்கிறதோ அந்த வழிகளை எல்லாம் இஸ்லாம் மிக வன்மையாக கண்டித்து அதை அடைத்து வைத்திருக்கிறது. அடைக்கப்பட்ட அந்த வழிகளை நாம் திறந்துவிடக்கூடாது, அதற்காக நாம் ஒருபோதும் துணை போகக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன்னு சொன்னால், நாம் உடுக்கக்கூடிய ஆடை, நம்முடைய நறுமணம் எல்லாமே இபாதத்து. நாம் இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் இபாதத்திலே இருக்க வேண்டும். அப்போ இபாதத்திலே இருக்க வேண்டும் சொன்னால் இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையிலே தான் நம்முடைய ஒவ்வொரு அங்க அசைவுகளும், நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள என்பதை மிக தெளிவான முறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்ற அந்த செய்தியை பார்க்கணும். ஆகவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற ஆடைகளை நல்ல முறையில் அணிந்து கொள்ளலாம். அதில் எந்த தப்பும் கிடையாது. அகம்பாகம் இல்லாமல், பெருமை இல்லாமல் வாழக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி வருவானா. பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், அந்நாயிகத்து இதாலம் துத்துபு கபல மௌத்திகா. ஒப்பாரி வைக்கக்கூடிய பெண்கள் தாங்கள் இறப்பதற்கு முன்னாடியே அவர்கள் தௌபா செய்யலன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா அவர்களை செய்வான், மறுமையிலே அவர்கள் மீது என்ன செய்வான்? சிறுபாலு மின் கத்ரான், தார்னால் செய்யப்பட்ட ஆடை அவர்களுக்கு போத்துவான். நம்ம பார்க்குறோம் சில அது இறந்து போன வீடுகளில் அவர்களுக்கு துக்கம் இது ஏற்பட்டால் பெண்களின் ஆடைகளை கிழிச்சிக்கிட்டு ஒப்பாரி வைக்கக்கூடிய காட்சி பாருங்கள். இஸ்லாத்தில் துக்கம் என்பது 3 நாள் தான்.
அதோடு முடித்து கொள்ள வேண்டும். அந்த 3 நாளிலும் ஒப்பாரி வைக்கிறது, ஆடைகளை கிழித்துக் கொள்வது, இது போன்ற செயல்களுக்கு இஸ்லாத்திலே கிஞ்சிற்றும் இடமில்லை. அப்படி யாராவது செய்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு என்ன செய்வான்? தார் இருக்குல்ல, தார் ரோடு போடு பயன்படுத்துவாங்கள தார், இந்த தாரில் செய்யப்பட்ட ஆடை அவர்களுக்கு அணிவிப்பானாம். அந்த ஆடை என்ன செய்யும்? அப்படியே உருகி 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 என்ன செய்யும்? அப்படியே உடம்ப ஃபுல்லாக ரணமாக்கிரும். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க, திரமின் ஜரபு, ஒவ்வாமை ஆடை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆடையை அணிஞ்சாச்சின்னு சொன்னாக்கா நம்முடைய உடம்புல அப்படியே ஊரை எடுத்துக்கிட்டே இருக்கும், ஓயாமல் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு ஆடை. இந்த 2 ஆடையும் அவர்களுக்கு அணித்து கொடுப்பான் என்று அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்கிறார்? வன்மையாக கண்டிக்கிறார்கள். அப்போ ஒப்பாரி வைக்கிற செயல் இஸ்லாத்தில் ஒருபோதும் கிடையாது. இறைவன் நமக்கு தந்ததை இறைவன் எடுத்துக்கொண்டானா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவனுக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன், இறைவனுக்காகவே நாம் இருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மிக பொறுமை அவசியம் என்கின்ற அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை தந்திருக்கிறானா, அந்த செல்வத்தை ஓரளவு வெளிக்காட்டணும். நம்முடைய ஆடைகளில் அலங்காரத்தில் வெளிக்காட்டணும். சில பேர் கஞ்சத்தனமாகவே இருப்பாங்க. எப்படின்னு சொன்னால் எல்லா விதமான வசதியும் இருக்கும், 2 ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு அதையே மாற்றி 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 போடுறது, அதை கிழிஞ்சு இருக்கும். பனியனை போட்டால் அந்த பனியன் ஃபுல்லாக ஓட்டையாக இருக்கும். ஏதோ அந்த பார்டரில் நின்று துப்பாக்கி குண்டில் அடிப்பட்ட மாதிரியே பனியங்களாம் ஓட்டலாகவே இருக்கும். பார்த்தா ஊரில் தோட்டம் துறவு எல்லாம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இறைவன் நமக்கு வசதி வாய்ப்பை தந்திருக்கிறானா, அந்த வசதி வாய்ப்பை என்ன செய்யணும்? வீண் விரயம் இல்லாமல் முடிந்த அளவுக்கு அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபர் வர்றாரு, ஒரே ஒரு ஆடை தான் உடுத்திருக்காரு, அதுவும் ரொம்ப மோசமான ஒரு ஆடையாக இருந்துச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கேட்குறாங்க, என்னப்பா இப்படி ஆடை உடுத்திருக்கே, உனக்கு ஏதாச்சும் வசதி வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு, அது ஆத்தானி அல்லாஹ் மினல் இபிலி, எனக்கு ஒட்டகப்பண்ணை இருக்குது, ஒல்ல கனமு ஆட்டுப்பண்ணை இருக்குது, ஒல் ஹைலு அதாவது குதிரை பண்ணை இருக்குது, ஒரு ரக்கிக்கு அது வேறு நிறைய அடிமையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இவ்வளோ வசதி வாய்ப்பு உனக்கு தந்தும் உன் மேனியில் இதை பார்க்கலையப்பா, உன்னோட ட்ரெஸ்ஸில் அது தெரியலையப்பா, உன்னோட நடத்திலே தெரியலையே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, உனக்கு இறைவன் தந்திருக்கிறானா அதை நீ பயன்படுத்து. அது அல்லாஹ் தஆலா உனக்கு தந்திருக்கக்கூடிய நியாமத்து அருள், அந்த அருளை நீ வெளிக்கொண்டு வா. ஆனால் வீண் விரயம் வரக்கூடாது. அதுதான் நமக்கு தடையை தவிர நீ தாராளமாக உன்னுடைய வசதிக்கு தந்தால 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா, 2000 ரூபாய்க்கு 2000 ரூபா, எவ்வளோ முடியுமோ செய். ஆனால் வீண் விரயம் மட்டும்தான் செய்யக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கின்ற அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்போ என்ன செய்யக்கூடாது? கஞ்சத்தனம் செய்யக்கூடாது, கருமித்தனம் செய்யக்கூடாது. இறைவன் தந்திருக்கிறானா ஓரளவுக்கு நிறைவாக நடக்க வேண்டும். சில பேருக்கு கொடுத்துருப்பான், அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. எல்லாத்தையும் சம்பாரித்து வச்சுக்கிட்டு அதை சம்பாரித்த காசில் ஒரு காசு கூட செலவு பண்ணாமல் அப்படியே இறந்து போகிற காட்சிகளெல்லாம் பார்க்குறோம். அப்போ சம்பாதிக்கிறது எதுக்கு? நாம் யூஸ் பண்ணுவதற்கு, பயன்படுத்துவதற்கு தான். நாமும் பயன்படுத்த வேண்டும், பிறருக்கும் கொடுத்து உதவ வேண்டும். அதுதான் இறைவன் தந்திருக்கின்ற அந்த வளத்துக்கு செய்யக்கூடிய மரியாதையாக இருக்கும். ஆகவே அல்லாஹ்வுடைய அன்பான நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்ம என்னை நோக்கத்திற்காக படைத்திருக்கனோ அந்த நோக்கத்தை கவனத்தில் கொண்டு நம்முடைய ஆடை அலங்காரம் அனைத்திலும் இறை நினைப்போடு செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கு தர வேண்டும் என கேட்டவன் நான் முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.